எதுக்காக வர கிளைண்ட் கிட்ட அவங்களோட எந்த பெர்மிஷனும் இல்லாம அவங்க ஆதார் கார்டு எதுக்கு லிங்க் பண்றீங்க? இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தா ஃபோன் நம்பரையும் வாங்கி லிங்க் பண்ணிருப்பாங்க. இப்போ 11000 ரூபாய் இருக்கு. 11 ரூபாய் இருக்கு. அது வந்து ஓடிபி வந்து போட்டோ தான் கன்ஃபார்மே ஆகும். வந்து இல்லை அது அவங்களோட அனுமதி இல்லாமல் அதை எப்படி பண்ணுறீங்க? புது ஸ்டாஃப் பண்ணுறாங்க தெரியாம. புது ஸ்டாஃபுக்கு தெரிய மாட்டாங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செவிலியராக பணிபுரியும் நந்தினி மணப்புரம் கோல்டு லோன் நிறுவனத்திற்கு வட்டி கட்டுவதற்காக சென்றதாகவும் அங்கே ஆதார் கார்டு கொடுங்கள் என்று அதற்கு ஆதார் கார்டு கொடுங்கள் எனவும் அதற்கு வழங்கிய போன் நம்பரை தாருங்கள் என்றும் பெற்றுக்கொண்டு ஓடிபியை சொன்னவுடன் நகைக்கடன் கணக்கு புதிதாக தொடங்கப்பட்டதாகவும் தான் வட்டி கட்டுவதற்கு மட்டுமே வந்திருந்ததாகவும் ஆனால் தன்னுடைய அனுமதி இல்லாமல் புதிய நகைக்கடன் அக்கவுண்டை ஓபன் செய்ததாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்த காரணத்தினால் தற்பொழுது இந்த தகவலை அறிந்த பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் உங்க ஃபோன் நம்பர் சொன்னா கோல்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 11000 ரூபாய் இருக்கு. 11 ரூபாய் இருக்கு. அது வந்து ஓடிபி வந்து போட்டோ தான் கன்ஃபார்மே ஆகும். வந்து கோல்டு எதுக்காக அது 11000? அதான் நம்ம கோல்டு வைக்கிறீங்களா? அவங்க கோல்டு வைக்கவே வரலையே. அதுதான் வைக்கலீங்க சார். நம்ம ரெஃபரன்ஸ் ஆட் பண்றோம்ல, மெசேஜ் வரும் நார்மலா. இல்லைங்க, அவங்க கோல்டு வைக்க வரல இல்ல. அவங்களுக்கு எதுக்கு 11000 எதுக்கு? எதுக்காக லோன் எடுக்க வந்தாங்களா? கோல்ட் லோன் எடுக்க வந்தாங்களா? இல்ல ரீசன் என்னங்க? ஒரு ரெஃபரன்ஸ் ஆட் பண்றோம். கஸ்டமர் வந்தா சொல்லிட்டு பேங்க் வந்து பணம் விசிட் பண்ண சொல்லிட்டு ஆட் பண்றோம் ஐடி. அதனால ஒரு நம்ம இன்னைக்கு டார்கெட் மாதிரி இருக்காது. அதனால ஆட் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணா அப்படியே நாளைக்கு க்ளோஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. அப்ப இருங்க. அப்ப அது வந்து பணம் அவங்களுக்கு மெசேஜ் வந்தா வரும். அதுல அது கேன்சல் ஆயிடும். வந்து அது வந்து ஒரு ரெஃபரன்ஸா ஐடி ஆட் பண்ண சொல்லிட்டு அந்த ஆட் ஆகும் சார். இப்போ அவங்களுக்கு 11000 லோன் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி லோன் அப்ரூவல் அந்த மெசேஜ் வரும் உங்களுக்கு. நம்ம வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு அது டார்கெட் முடிச்ச மாதிரி கணக்கு. அதான் கன்ஃபார்ம் பண்ண வேற எதுவும் சார். இல்ல அது அவங்களோட அனுமதி இல்லாம அதை எப்படி பண்றீங்க? இல்ல அது ஸ்டாஃப் பண்றாரு. புரியல. புது ஸ்டாஃப் பண்றாரு சார். தெரியாம அதை புது ஸ்டாஃபுக்கு தெரிய மாட்டாங்களா? நீங்க என்ன வரீங்க? நான் பிஹெச்ஆர். புரியல. பிஹெச்ஆர் இருக்கேன். ஃபுல்லா சொல்லுங்க. பிரான்ச் மேனேஜரா? இல்ல இந்த இஷ்யூ எத்தனை வருஷமா நடக்குது இந்த மாதிரி? நானும் புதுசா சார். நீங்களும் புதுசா? சரி, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சார் அது எதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது ஓடிபி கன்ஃபார்ம் அது எதுவும் இல்லை சார். அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்லை அதில் வேற ஏதாவது இஷ்யூ ஆச்சு? அது எதுவுமே ஆகாது சார். ஏன்னா நம்பர் கூட எடுத்து எனக்கு கேள்வி சார். இப்போ இந்த தகவல் எப்படி செஞ்சீங்க நீங்க? எல்லாம் தெரியாம பண்ணல. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது சார். இது 4th டைம். ஃபர்ஸ்ட் 3 வாட்டியுமே எனக்கு லோன் வாங்குறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்தாங்க இல்லையா, சிவகுமார் வந்தார். அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிரான்ச்சில் இன்ஃபார்ம் பண்ணி என் பேரில் வர லோனுக்கு இந்த பாப்பா தான் வந்து கட்டுது, என்னால் வர முடியாது, பேஷண்ட்டை விட்டுட்டு வர முடியாது, யாராவது ஒருத்தவங்களை அனுப்பி விட்டு லோன் அமௌண்ட் கொடுத்தா வந்து கட்டிட்டு போவாங்க. இதுதான் கடந்த எத்தனை டியூமா? 20 டியூவா போயிட்டு இருக்கு. 2 வருஷமா இந்த பிள்ளை தான் வந்து இந்த வேலையை கட்டிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே நான் வந்துருந்தேன் கூட. அன்னைக்கு எதுக்கு கேட்குறீங்கன்னதுக்கு வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி அதெல்லாம் போட தேவையில்ல, என் பேரில் தான் லோன் இருக்குது, இதை மட்டும் பண்ணுங்க போதும்னு உடனே நான் இன்ஃபார்மும் பண்ணியிருந்தேன் ஹெட் ஆஃபீஸ்க்கு. அவங்களும் இதுக்கப்புறம் இது நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டாங்க, பாப்பா ஆதார் கார்டு கொடுக்காதம்மான்னு இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு, நீ கொடுக்காத, நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன்னாங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆள் அனுப்பும்போது நமக்கு லோன் வாங்கி கொடுத்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்க முடியுங்களா? ஏஜென்ட்டுக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்க முடியுமா? அவங்க இங்கே ஃபோன் போட்டு அப்புறம் பணம் கட்ட முடியுமா? பிரான்ச்சுக்கு ஐடி கொண்டு வராங்களா, பணத்தை கொடுக்குறாங்களா, உங்களுக்கு தேவையான பணம் கரெக்டாக வருதா, அவ்வளோதானே. எதுக்காக வர கிளைண்ட் கிட்ட அவங்களோட எந்த பெர்மிஷனும் இல்லாமல் அவங்க ஆதார் கார்டு எதுக்கு லிங்க் பண்ணுறீங்க? இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தா ஃபோன் நம்பரையும் வாங்கி லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் நம்பரும் கேட்டாங்களா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படி அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க? இங்கே விஷயமே அதுதான். ஏன் அனுமதி இல்லாமல்? ஃபோன் நம்பர் வாங்கி தானே அது லிங்க் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். எவ்வளோ பணம் எடுத்துருக்கீங்க? அதெல்லாம் எடுக்க முடியாது சார். ஃபோன் கூட வரும் சார். அது இல்லை, இதுக்கு கோல்டு வைக்கிற மாதிரி கணக்கு தானே. அதில் எப்படி அவங்களுக்கு தெரியாம நீங்க அக்கவுண்ட் வைக்கிறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. இங்க பாருங்க, மெசேஜ் பாருங்க, மெசேஜ் பாருங்க. இதுக்கு நீங்க தான பொறுப்பு. யார் ஸ்டாஃப் பேர் என்ன? பண்ண ஸ்டாஃப் பேர் சொல்லுங்க. புரியல. பிரகாஷா? என்னவா இருக்காரு ஸ்டாஃப்? எவ்வளவு நாளா? இப்போ 6 மந்த். இப்பா 6 மந்த் புது கிளைண்ட், புது ஆஃபீஸராப்பா? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. திரும்ப ஃபோன் நம்பர் எதுக்கு? சும்மா மெசேஜ் வந்து திரும்ப
என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நான் அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் நீங்க தான் அமௌண்ட் கட்ட வரீங்கன்னு வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுத்தேன். ஆதார் கார்டு ஆட் பண்ணி நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நம்பர் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆதாரோட சொல்ல சொன்னாங்க. நாலாவது ஒரு கோட் நம்பர் வந்துச்சு. அது உங்களோட ஐடி தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கட்ட சொல்ல நாலாவது இந்த மாதிரி அமௌண்ட் என்ன மெசேஜ் என்ன மெசேஜ் இதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா உங்க அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட்லயே வச்சு எடுக்க வைக்கிறேன். எத்தனை முறை இது மாதிரி நடந்துருக்கு? முன்னாடி நான் ஆதார் கார்டு ஒரு நிமிஷம். அப்ரூவ் கார்டுக்கு தான் கேட்குறோம். நீங்க கட்ட வந்திருக்கீங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 3 பேருமே சொன்னாங்க. இப்போ கட்ட வந்ததுக்கு எப்படி உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க கேட்டீங்களா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கோம். ஒரு ஐடி மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த வாட்டி வந்து நகை வச்சுக்கிறேன் யூஸ் எனக்கு அப்பெல்லாம் வேணாம். நான் அமௌண்ட் கட்டல எனக்கு பில் மட்டும் கொடுங்க நான் போறேன் அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அப்புறம் மேம்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அங்கேயே வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.